வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். லேர்ன் டீச் 7848 நம்ம சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஸோ அந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ் அப்படிங்கன்னா என்ன, அதில் எப்படி நம்ம மாற்றுறோம், அதில் என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது, அதனோட ஆக்ஷன் என்ன அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆக்டிவ் வாய்ஸ். அதுவே பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு வரும்போது அந்த சப்ஜெக்டால் என்ன செய்யப்பட்டது அப்படிங்கிறத, அந்த சப்ஜெக்ட் என்னென்ன செஞ்சுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இந்த பேசிவ் வாய்ஸ். ஸோ இதுக்கு நம்ம சிம்பிளாக அதனோட ஆக்டிவ் வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, சப்ஜெக்ட் முன்னாடி வந்துடும், அதுக்கப்புறம் வெர்பு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ரவி ரோட் எ லெட்டர். ரவி ஒரு கடிதம் எழுதினான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதையே நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது ரொம்ப ஈஸி தான். இது எதுவும் பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக மாற்றலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கும், ஆப்ஜெக்ட் பின்னாடி இருக்கும். இதில் அப்படியே ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இடையில ப்ளஸ் பி ஃபார்ம் அப்படிங்கிற பி வெர்பு அப்படிங்கிறது ஆம் இஸ் வாஸ் வேர், ஆம் இஸ் ஆர் வாஸ் வேர், இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதோட சேர்ந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதாவது வெர்போட தேர்ட் நிலை, அதை நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது பை யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம சப்ஜெக்டை யூட்டிலைஸ் பண்ணோம். ஸோ இதுக்கு மாற்றும்போது இப்போ அப்படியே பாருங்கள், அந்த ரவி ரோட் எ லெட்டர் அப்படிங்கிறது ஆக்டிவ் வாய்ஸ். அதுலேருந்து நம்ம எப்படி மாற்றிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ரவி. இந்த எ லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்டு, வாஸ் அப்படிங்கிறது நம்ம பி வெர்பு, அதுக்கப்புறம் ரிட்டன் அப்படிங்கிறது ரைட்டோட ரிட்டன் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம். இப்போ பை நம்ம ஆக்சுவலாக சேர்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ரவி, நம்ம சப்ஜெக்ட் இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான். இது மாதிரி ஒவ்வொரு டென்ஸுக்கும் நம்ம எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் நம்ம பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் எடுத்திங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கும்போது ஹீ ரைட்ஸ் எ லெட்டர். அதையே நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றும்போது எ லெட்டர் இஸ் ரிட்டன் பை ஹிம், அவனால் இந்த லெட்டர் எழுதப்பட்டது அப்படிங்கிறதான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ப்ரெசன்ட் கண்டினியூஸில் ஹீ இஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். ஸோ இது எல்லாமே சென்டென்ஸ் எல்லாமே ஒன்று தான். அதை அப்படியே ஒவ்வொரு டென்ஸ்லேயும் நம்ம மாற்றி காமிக்கிறோம். ஸோ அப்போ இதில் பாஸ்ட், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் பார்க்கும்போது ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், அதையே எ லெட்டர் இஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இதனோட ஆக்டிவ் வாய்ஸ் பார்த்திங்கன்னா, ஹீ ஹேஸ் ரிட்டன் எ லெட்டர். அதை நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றும் போது எ லெட்டர் ஹேஸ் பீன் ரிட்டன் பை ஹிம். அடுத்தது பாருங்கள், சிம்பிள் பாஸ்ட் அப்படிங்கும்போது ஹீ ரோட் எ லெட்டர். நம்ம ஆல்ரெடி இது தான் மேலே பார்த்தோம். ஸோ இங்கே எ லெட்டர் வாஸ் ரிட்டன் பை ஹிம். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸில் ஹீ வாஸ் ரைட்டிங் எ லெட்டர். இங்கே எ லெட்டர் வாஸ் பீயிங் ரிட்டன் பை ஹிம். எல்லாமே பார்த்திங்கன்னா வெர்போட தேர்ட் ஃபார்ம் தான் வரும். பாஸ்ட் பர்ஃபெக்டில் ஹீ ஹேட் ரிட்டன் எ லெட்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா எ லெட்டர் ஹேட் பீன் ரிட்டன் பை ஹிம். சிம்பிள் ஃப்யூச்சரில் அதனோட ஆக்டிவ் வாய்ஸ் ஹீ வில் ரைட் எ லெட்டர். இங்கே எ லெட்டர் வில் பி ரிட்டன் பை ஹிம். அடுத்து பாருங்கள் ஃப்யூச்சர் பர்ஃபெக்டில் ஹீ வில் ஹேவ் ரிட்டன் எ லெட்டர். அதையே பார்த்திங்கன்னா பேசிவ் வாய்ஸில் பார்க்கும்போது எ லெட்டர் வில் ஹேவ் பீன் ரிட்டன் பை ஹிம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் நம்ம கொண்டு போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்திங்கன்னா, எ சாங் இஸ் சங் பை ஹர், அதாவது பேசிவ் வாய்ஸில். ஆக்டிவ் வாய்ஸில் பார்க்கும்போது சி சிங்ஸ் எ சாங். சி அப்படிங்கிறது இந்த சாங்கை நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும், ஆப்ஜெக்டை முன்னாடி கொண்டு வந்துடும். ஏ சாங் ஈஸ் நம்ம பி வெர்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கு, சிங்ஸை சங்குன்னு மாற்றிருக்கோம் பை ஹர். ஸோ அவள் ஒரு பாடல் பாடுகிறாள் அப்படிங்கிறத ஆக்டிவ் வாய்ஸ்லேயும், ஒரு பாடல் அவளால் பாடப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி தான் வரும். இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் தே பிளேடு கிரிக்கெட் வாஸ் பிளேட் பை தெம், அவர்கள் கிரிக்கெட் விளையாடினார்.